அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த அப்ஜெக்டிவ் ஆஃப் மணற்கேணி ஆப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மணற்கேணி செயலியின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணற்கேணி அப்படிங்கிற செயலியில் பார்த்தோம்னா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே நமக்கு அனிமேஷன் வடிவத்தில் இருக்கும், சரிங்களா? ஸோ பள்ளி மாணவர்களுடைய கற்றல் நிலையை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் எஜுகேஷன் அப்படிங்கிறதா இதனுடைய அப்ஜெக்டிவ், சரிங்களா? அடுத்தது, which finance minister in India has presented most number of budgets? இந்தியாவில் அதிக பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த நிதியமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 10 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சவர் யாருன்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள். அடுத்தது 9 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ப. சிதம்பரம் அவர்கள். 8 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள். 8 முறை தொடர்ச்சியாக பட்ஜெட் தாக்கல் செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள். கன்சிக்யூட்டிவா 8 டைம்ஸ் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் பட்ஜெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் கரெக்ட், சரியா? அடுத்தது, which team won the under 19 women's world cup? under 19 பெண்கள் உலக கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அணி தான் வின் பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் நடைபெற்ற இந்த போட்டியில இந்திய அணி தென்னாப்பிரிக்கா அணியை தோற்கடிச்சு வின் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்த எடிஷன்லயும் இந்தியா தான் வின் பண்ணியிருந்துச்சு, சரியா? ஸோ விமன்ஸ் வேர்ல்டு கப். அடுத்தது, இன்னைக்கு அண்ணாதுரை அவர்களுடைய நினைவு நாள் இல்லையா? ஸோ அவரை பற்றின சில கேள்விகள். அண்ணாதுரை வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு பிட்வீன் 1967 to 69. தமிழக முதல்வராக 1967 69 வரைக்கும் இருந்திருப்பார். 2வது உலக தமிழ் மாநாடு, செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எங்க நடந்திருக்கும்னா சென்னையில் வச்சு நடத்தியிருப்பார், சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், கிராமத்தோடைய வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும், சரிங்களா? ஸோ 3மே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர், சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சக்கரக்கோட்டையின் தீர்த்தங்கள் இன் ராமநாதபுரம் ஹாஸ் பின் டெசிக்னேட்டட் அஸ் ராம்சார் சைட்ஸ். சமீபத்தில் பார்த்தோம்னா சக்கரக்கோட்டை மற்றும் தீர்த்தங்கள் அப்படிங்கிற பகுதிகள் ராமநாதபுரத்தில் இருக்கு, ஓகேங்களா? இந்த 2 பகுதியிலும் பார்த்தோம்னா நமக்கு பறவைகள் சரணாலயமாக இருக்கு. இவங்களை ராம்சார் தலம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ ராமநாதபுரத்தில் வேற ஏதாவது ராம்சார் சைட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரங்குடி மற்றும் கஞ்சிரன்குளம் அப்படிங்கிற 2 தலங்களுமே இருக்கதான் செய்யுது. ஸோ ராமநாதபுரத்திலே பார்த்தோம்னா மொத்தம் 4 தலங்கள் இருக்கு, ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ரீசெண்டாக ஆட் பண்ணது சக்கரக்கோட்டை மற்றும் தீர்த்தங்கள். தமிழ்நாடு ஹேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் பார்த்தோம்னா இப்போ கரண்ட் டேட்டா படி 89 இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் தான் 20 ராம்சார் சைட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.